வணக்கம். 2-3 மாதம் இருக்கும். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது இந்த வெப்பன்ஸ் படத்தோடைய ட்ரெய்லரை பார்த்தேன். எல்லா படங்களுமே ட்ரெய்லர்லேயே ஆடியன்ஸ் புக் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த படம் அதை பண்ணிச்சு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்பவும் போல் விக்கிபீடியாவில் தேடி போய் பார்த்தா பாவேரியன் படத்தோடைய டேரக்டர்னு போட்டிருந்தாங்க. அந்த பாவேரியன் நம்ம அரிய லிஸ்ட்டில் பல மாதங்களாக தூங்கிட்டு இருக்கிற ஒரு படம். எப்படி இந்த வெப்பன்ஸ் ரிலீஸுக்கு முன்னாடி அதை பார்த்தோன்னா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் பார்க்க முடியல. அண்ட் இந்த வெப்பன்ஸ் ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா முதல்ல போன வருஷம் தமிழில் வந்த அந்த ஒரு வெப்பன் படத்தோட ரிவ்யூ தான் வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்க போகிற வியூவர்ஸ் நினச்சா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. சரி விடுங்க. அண்ட் இந்த வெப்பன்ஸை பார்க்கும்போது எப்பவும் போல் பிவிஆர் பரிதாபங்கள் எபிசோடுக்கு தேடுற மாதிரி நிறைய சம்பவங்கள் இருந்துச்சு. அதனால் இந்த எபிசோட்லேயே அதை இந்த ரிவ்யூவில் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல ரிவ்யூ சொல்லிடுறேன். வெப்பன்ஸ் மேப்ரூக்குங்கிற ஒரு ஏரியாவில் குறிப்பிட்ட நைட் ஒரே கிளாஸில் படிக்கிற 17 பசங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஒரே ஒரு பையனை தவிர அந்த 17 பசங்களும் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் கை அப்படியே 2 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே ஓடி போனாங்க, ஏன் அந்த ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் எதுவுமே ஆகலை, இதெல்லாம் தான் இந்த வெப்பன்ஸ். மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஹாரர் மாதிரியான ஜானர்கள்லாம் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன கல் பெத்த லாபம். இந்த காஞ்சூரிங் மாதிரியான படங்களுக்கு தனி ரசிகர் கூட்டம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் படங்கள்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் அதுக்கு ஒரு மாதிரி கூட்டம் வந்துடும். பட் ஒரிஜினல் ஹாரர் ஃபிலிம்ஸுக்கு அப்படி கிடையாது. அப்படி வர படங்கள்லையுமே கூட சில படங்கள் மட்டும்தான் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. நம்மளே எவ்வளோ ஒரிஜினல் ஹாரர் ஃபிலிம்ஸை பற்றி கேள்வி போகிறோம் சொல்லுங்கள் நம்ம ஊரில். ஸோ சமீபத்தில் டைம் லூப்பை வச்சு ஒரு அன்டில் டான் ஒரு படம் வந்தது. சயின்ஸ் ஃபிக்ஷனை ஹாரரோட மிக்ஸ் பண்ணி இந்த கம்பேனியன், மேகன் மாதிரியான படங்கள்லாம் வருது. இந்த மாதிரியான படங்களுக்கு மிக்சட் ரிசல்ட்ஸ் கிடைச்சாலுமே கூட பிரமுசாக கொஞ்சம் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு நடுவுலையும் லாங் லெக்ஸ் மாதிரி அவங்க ஊர் மர்மர் லெவல் ஸ்கேம்லாம் இருக்க தான் செய்யுது. பட் இந்த வெப்பன்ஸ் அப்படிலாம் இல்லை. ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட ஒரு ஹூடனைட் படம் பார்க்குற மாதிரியான த்ரில்லும் தான் இந்த வெப்பன்ஸில் யூனிக்காக இருக்கிற ஒரு விஷயம். படத்துடைய முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சாப்டராக சொல்கிற இந்த டெக்னிக் புதுசு இல்லைனாலுமே கூட மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த நரேஷன் பேட்டர்னே கம்பேலிங்காக இருக்குது. இந்த சின்ன நெய்பர்ஹுட், அங்கே இருக்கிற வீடுகள், சென்ட்ரல் கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தராக யாருன்னு சொல்லப்பட்ட விதம், ஒவ்வொரு கதையிலையும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கதையை கொண்டு போனதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. இயக்குனர் ஜாக் கிரெகர் இந்த படத்தை ஸ்டேஜ் பண்ணியிருக்கிற விதம் பர்ஃபெக்டாக ப்ரிசைஸாக இருந்தது. வெறும் சடன் கேமரா மூமெண்ட்ஸ், சவுண்ட்ஸ் அண்ட் மியூசிக்கை மட்டும் நம்பாம ரொம்ப ப்ராப்பராக ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸை ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க, பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக ஒர்க் ஆச்சு அதெல்லாம். இந்த படத்துலையும் பிளட் அண்ட் கோர் அதிகமாக இருந்தாலுமே கூட அதை பிரதானப்படுத்தி ஹாரர் காட்சிகள் இல்லை. அண்ட் படத்தில் ஒரு மேட்ச் கட் எடிட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பல இடங்களில் அதுவே செம்ம எஃபெக்டிவாக இருந்தது. அண்ட் சில இடங்களில் சவுண்ட், மியூசிக், விஷுவலை விட இந்த மேட்ச் கட்டே ஒரு விதமான அன்ஈசினஸை ஃபீல் பண்ண வைக்குது. அது ஆக்சுவலாக படத்துக்கு ஃபேவராக தான் ஒர்க் ஆகுது. பையனை தேடுற டெஸ்பிரேஷனை ஜாஷ் பிராலின் காட்டியிருக்கிற விதம் நல்லா இருந்தது. கொஞ்சம் அன்லைக்கபிள் கேரக்டரில் ஜூலியா கார்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா வர கேரி கிறிஸ்டோஃபர் நல்ல காஸ்டிங். அந்த பையனை பார்த்தாலே கூப்பிட்டு வச்சு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஆறுதல் சொல்லலாம் போல இருக்குது. அவ்வளோ பாவமாக க்யூட்டாக இருக்கான். அலெக்ஸோட ஆன்டியா வர ஏமி மேடிகன் விக் வச்சுக்கிட்டு அதீதமான லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு இந்த இட் படத்தில் வர கிளவுன் கேரக்டர் மாதிரியே தெரியுறாங்க. ட்ரக் அடிக்டா வர ஆஸ்டின் ஆப்ராம்ஸும் நல்லாவே நடிச்சிருக்காரு. படம் ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்கு மேலே கதை எதை நோக்கி போகுதுங்கிறத தெளிவாக சொல்லாமல் நம்மளுடைய அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். பசில் பீசஸ் மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒவ்வொரு விஷயம் ரிவீல் ஆகும்போது ஏன் இந்த கதைக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே அவசியம் அப்படிங்கிறது புரியுது. கிளைமேக்ஸில் ஆடியன்ஸுக்கு நல்ல கத்தாசிஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு செம்ம ஆக்ஷன் சீன் இருக்குது. நல்ல எக்ஸிகியூஷன் அந்த சீன். கேமராமேன் இந்த பர்டிகுலர் சீனில் கலக்கியிருக்காரு. நிறைய நேரம் சும்மா இருக்கிற மாதிரியே தெரிஞ்சு திடீர்னு தடதடன்னு வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பெரும்பாலும் எஃபெக்டிவாகவே இருக்குது. படத்தில் எனக்கு ஒர்க் ஆகாத விஷயம், ஒன்ஸ் இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு ரிவீல் ஆகும்போது அது கொஞ்சம் சப்புன்னு ஆகிடுது. ரிவீல் ஆனதுக்கப்புறம் சடுன்னு அடுத்து ஆக்ஷன் ஹாரர்னு படம் பரபரப்பாக முடிஞ்சிருது. ஸ்டில் அந்த காரணம் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. லியோ ஃப்ளாஷ்பேக் மாதிரி. அண்ட் ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் எதுவும் ஆகலை அப்படிங்கிறத வச்சு ஏன் அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபேமிலிஸ் எதுவுமே யோசிக்கலை அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே ஜூலியா கேரக்டர் மேலே கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. மொத்தத்தில் இந்த வெப்பன்ஸ் ஒரு வெல் மேட் ஹாரர் மூவி. கிரேட்டஸ்ட்னு சொல்ல முடியலனாலுமே கூட நல்லா இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தியேட்டரில் பாருங்கள். படம் அடல்ட்ஸ் ஒன்லி அண்ட் இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸோட தான் சென்னையில் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ பிவிஆர் பரிதாபங்களுக்கு வந்தோன்னா எப்பவும் போல் முதல் பிரச்சனை என்ன, படம் ஆரம்பித்தது லேட்டு தான். நான் பிவிஆர் லூக்ஸில் பார்த்தேன். ஸ்க்ரீன் நம்பர் 7 நினைக்கிறேன். ஸோ 2:15 ஷோ 2:30 மணிக்கு தான் படத்தை ஆரம்பித்தாங்க. அது எப்பயும் அவங்க அது நம்மளே ஒரு மாதிரி ஓகே 15 நிமிஷத்தில் ஆரம்பிச்சாங்களே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரம் வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் படத்தில் வால்யூம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. நான் நினச்சேன் ஒரு படத்துலேயே ஒரு டெக்னிக் போல இருக்குது, இப்படி தான் ஒரு ரகசியமாக பேசுகிற மாதிரி ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க சவுண்ட் டிசைன் நினச்சா இல்லை, வால்யூம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஒரு பையனோட வாய்ஸ் ஓவர்லேருந்து இந்த படம் ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா நான் வந்து கார்னர் சீட் தனியாக போகும்போது மோஸ்ட்லி கார்னர் சீட்லாம் உட்காந்துருவேன். நம்ம டிஸ்டர்பன்ஸ் யாரும் வேணாம், யாருக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் வேணாம், நம்ம டிஸ்டர்பன்ஸ் யாரும் வேணான்ட்டு. ஸோ நான் தாண்டி போய் இறங்கி போய் அங்கே போய் சொல்லிட்டு வரதுக்குள்ள படத்தில் நிறைய மிஸ் பண்ணுவேன். சரி பரவாயில்ல, சப்டைட்டில்ஸ் ஓடுது, சும்மா அப்படியே பார்த்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் பின்னாடி ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், அவர் எழுந்து போய் சொல்லிட்டு வந்தார். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு சவுண்டு சரியாயிடுச்சு. அப்புறம் இன்டர்வல் வந்துச்சா, இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப லோ வால்யூம். ஏன்னா அதான் ஆல்ரெடி சொல்லிட்டு வந்திருக்காரு, பார்க்கணும்னு அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட கிடையாது. திரும்பி சவுண்டு கம்மியாக தான் இருந்தது. இந்த வாட்டி அவங்களே டயர்ட் ஆகிட்டாங்க போல இருக்குது. அவங்களும் அதே மாதிரி யோசிச்சிருப்பாங்க, இங்கேருந்து போய் சொல்லிட்டு வரதுக்குள்ள படம் மிஸ் ஆயிரும், பரவாயில்ல அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது ஒரு 20 மினிட்ஸ் ஆயிரும், 20-25 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த சவுண்டும் கிராஜுவலாக ஒரு மாதிரி சரியாயிட்டு வால்யூம் ஒரு நார்மல் லெவலுக்கு வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த 20 கிட்டத்தட்ட 15 முதல்ல ஒரு 15 நிமிஷம், அப்புறம் 20 நிமிஷம், ஒரு 35-40 நிமிஷம் வந்து லோ சவுண்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுக்கு மட்டும் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி எதாவது நஷ்ட ஈடெல்லாம் அதை வாங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இந்த லேட்டாக படம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டார் இல்லையா, அந்த கேஸை ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்களாம் பிவிஆரில். அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய காம்பன்சேஷன்லாம் கிடைக்கல, அது ஃபாலோ அப் நடக்கல. ஏன்னா மீடியாவில் வந்து ஒரு நியூஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஏன்னா அதில் அப்போதைக்கு அந்த நியூஸ் கிக் இருக்கா, அவ்வளோதான். அதை வந்து அப்போதைக்கு அதை பயங்கரமாக ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நியூஸுக்கு நகர்ந்துருவாங்க. ஸோ அந்த நியூஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் நடந்துச்சு இதே ஷோ பார்க்கும்போது. ஆல்ரெடி அதை பற்றி நான் பேசியிருக்கேன் வேறு ஒரு ரிவ்யூவில். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம மற்றும் பல எபிசோடுக்காக சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே.